திருச்சேரியில் இருக்கக்கூடிய சார பரமேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி. இங்க மூலவர் சார பரமேஸ்வரர், சென்னரியப்பர்னு சொல்லுவாங்க. அதுபோல அம்பாள் ஞானாம்பிகை, ஞானவல்லி தாயார்னு சொல்லுவாங்க. மாவிலங்கை தான் தலவிருட்சம். இங்க தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம், பிந்துசுதா தீர்த்தம், ஞான தீர்த்தம். இந்த தலத்தினுடைய புராண பெயர் உடையார் கோவில் அப்படிங்கிறது. திருச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான திருக்கோவில் அப்பராலும் சம்பந்தராலும் பாடல் பெற்ற, தேவார பதிகம் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான திருத்தலம். இங்க சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். குறிப்பாக இந்த க்ஷேத்திரம் எதற்கு ரொம்ப ரொம்ப விசேஷம்னு கேட்டா, இது ஒரு கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலம். ருண விமோக்ஷனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ருண விமோக்ஷன லிங்கேஸ்வரர் இங்க ரொம்ப சிறப்பு. இந்த தலத்துல மட்டுமே 3 துர்க்கைகள் இருக்காங்களாம். சிவதுர்க்கை, வைஷ்ணவி துர்க்கை, விஷ்ணு துர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு 3 வடிவங்களாக ஒரே சன்னதியில அப்படி துர்க்கை காட்சியளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு அப்பர் தனியாக தேவார பாடல் பாடியிருக்கிறார். அது இன்னும் விசேஷம். இடது மேல் கரத்தில் சூலம் போட்ட மணியோடு இருக்கக்கூடிய பைரவர் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு தனி சிறப்பாம். ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்து 13, 14, 15 தேதிகளில் காலையில் இங்கே சூரியனானது தன்னுடைய கிரணங்களால் இந்த தலத்து இறைவனை அலங்காரம் பண்ணுது. அம்பிகையினுடைய பாதங்களிலும் நேரடியாக அந்த கிரணங்கள் படுமாம். இங்க தலவிருட்சமான மாவிலங்கை வருடத்தினுடைய 4 மாதங்கள் வெறும் இலைகளாகவும், அடுத்த 4 மாதங்கள் வெள்ளை விளையர்னு பூக்களாகவும், அதுக்கடுத்த 4 மாதங்கள் பூவும் இல்லாமல் இலையும் இல்லாமல் அப்படி காணப்படுமா. சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். சிவனினுடைய தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் 158வது தேவார தலம் இந்த திருச்சேரியில் இருக்கக்கூடிய சார பரமேஸ்வரர் திருக்கோவில். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய மனவலியை தரக்கூடியது ருணமும் ரோகமும் தான். இந்த ருணம், கடன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு மனவலியை கொடுக்கும் அப்படின்னா, சொல்லுவாங்க இல்லையா, ராமாயணத்தில் ராவணனுடைய அந்த மனவலியை சொல்கிறதுக்கு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்ற ஒரு வரி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வலியை தரக்கூடியது. அப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு முக்கியமான திருக்கோவில் தான் திருச்சேரியில் இருக்கக்கூடிய சாரா பரமேஸ்வரர் திருக்கோவில். இங்கே வேண்டிக்கிறவங்க அவங்களுடைய அந்த பிணி நீங்கி அந்த ருணத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாக தங்களுடைய நேர்ச்சையாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி புது வஸ்திரம் சாத்தி தங்களுடைய அந்த நன்றியை தெரிவிக்கிறாங்க. மனிதனுக்கு செம்மை தரக்கூடிய நெறியை, முக்தி நெறியை அள்ளித்தரக்கூடிய இறைவன் அப்படிங்கிறதுனால இங்கே திருச்சேரி பெருமானுக்கு செந்நெறியப்பர் அப்படிங்கிற பெயர் வந்ததாம். இந்த தலத்தில் இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, 3 துர்க்கைகள் அமைஞ்சிருக்காங்க. சிவதுர்க்கை, வைஷ்ணவ துர்க்கை, விஷ்ணு துர்க்கை 3 வடிவங்களாக ஒரே சன்னதியில் காட்சி கொடுக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த துர்க்கையை வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வேண்டக்கூடிய வரங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு பூஜையாம். அதுபோல நடராஜ பெருமான் சன்னதிக்கு பக்கத்திலேயே பைரவர் இருக்கிறார். எந்த சிவாலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு அப்பரால பாடல் பெற்ற தனி தேவார பாடல் இருக்கு. அது இந்த க்ஷேத்திரத்து பைரவருக்கு மட்டும்தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இடது மேல்கரத்தில் சூலம் போட்ட மணியோட பைரவரை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால ஒரு விசேஷமான பைரவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானே பைரவர் கோலத்தில் காட்சி கொடுக்கறதாக இங்கே தேவார பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு வடமாலை சாத்தி சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணினா காரியானுகூலம், நம்ம வேண்டக்கூடிய, நமக்கு காரிய சித்தி வேணும்னு நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும், சித்தி கிடைக்கும், வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும், நவகிரக தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. இது ருண விமோக்ஷன தலம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் இல்லையா. கடனிலிருந்து விடுபட இங்கே இந்த சுவாமியை வழிபாடு செய்வாங்க அப்படின்னு. இங்கே இருக்கக்கூடிய பைரவர் ரொம்ப விசேஷம். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய துர்க்கை, 3 துர்க்கைகள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான். ஒரே சன்னதியில் சிவதுர்க்கை, வைஷ்ணவி துர்க்கை, விஷ்ணு துர்க்கையாக நம்ம தரிசனம் பண்ண முடியாது. இந்த தலத்தில் மட்டும்தான்ங்கிறதுனால இன்னும் சிறப்பு. தக்ஷனினுடைய யாகத்தில் தாம் பண்ணின தவறுக்காக கழுவாய் தேடி சூரியன் நிறைய இடங்களில் போய் இறைவன் வழிபாடு செய்கிறாரு. அப்படி அவர் பூஜை பண்ணின சூரியன் தலங்களில் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்ரீ சாரா பரமேஸ்வரர் தலம்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் 13, 14, 15 தேதிகளில் காலையிலேயே சூரியனினுடைய கிரணங்கள் இறைவன் மேலே விழுமாம். அம்பிகையினுடைய பாதங்கள்லையும் நேரடியாக படுமாம். அப்போ சூரிய பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்களாம். இந்த 3 நாட்கள்லையும் சாயங்கால நேரத்தில் கண்டியூரில் சூரிய பூஜை நடக்கிறதுங்கிறதும் விசேஷமாம். மாசி மாதம் முழுவதுமே காலையில் இந்த கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த தலத்தில் மார்க்கண்டேய முனிவர் தன்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தியாக இந்த திருக்கோவிலினுடைய உட்பிரகாரத்தில் விநாயகருக்கு பக்கத்தில் ஒரு லிங்கம் ஒன்று ஸ்தாபனம் பண்ணி அதை பூஜை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அந்த லிங்கமே கடன் நிவர்த்தீஸ்வரராக விளங்கக்கூடிய ருண விமோக்ஷன லிங்கேஸ்வரர்னு சொல்கிறாங்க. ருணம்னா கடன், விமோச்சனம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு விடுபடுதல். கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய ஈசனாக இங்கே ருண விமோக்ஷன லிங்கேஸ்வரராக நமக்கு அருள்பாலிக்கிறார். இந்த தலத்து சிவபெருமான
11 வாரம் திங்கட்கிழமைகளில் தொடர்ந்து பூஜை பண்ணணுமா, அர்ச்சனை பண்ணணுமா, 11வது வாரம் அபிஷேகம் பண்ணணுமா. அப்படி பண்ணினால் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்கிறாங்க. கடன் நீங்கி வறுமை விலகி செல்வ வளம் பெருகும், மக்கட்பேறு கல்வி பொருள்னு எல்லா ஒரு வளமும் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே சிவன் சுயம்பு மூர்த்தி, ரொம்ப விசேஷமான திருத்தலம். திருச்சேரையில் இருக்கக்கூடிய சாரா பரமேஸ்வரர் திருக்கோவில் பற்றி பேசினோம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.